அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நாளை நீங்கள் செய்ய போகிற ஒரே ஒரு சின்ன விஷயத்தால், பூஜை கிடையாது, மந்திரம் கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு வரியை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உச்சரிக்க போகிறீங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பாராத ஒரு மாபெரும் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதனால் அனைவரும் கமெண்ட் செக்ஷனில் குருவே சரணம் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஏன் நான் குருவே சரணம் அப்படிங்கிறத டைப் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத இந்த பதிவை பார்க்கும்பொழுது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நாளைக்கு வியாழக்கிழமை 19/3/2026 குபேரருக்கு உரிய நாள், குரு பகவானுக்கு உரிய ஒரு நாள். நிறைய பேர் சாய்பாபா வழிபாடும் நாளைக்கு பண்ணுவாங்க. நாளைய தினம் இந்த பங்குனி மாதத்தோட அமாவாசை சோடசக்கலை அப்படிங்கிறது வருது. அதிலும் குரு நாளில் குரு ஹோரையில் இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது. நாளைக்கு குரு ஹோரை காலையில் 6லேருந்து 7. இந்த சோடசக்கலை நேரம் எப்போ ஆரம்பமாகி எப்போ முடியுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நாளைக்கு அமாவாசை முடியக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 7:39 மணி வரை. 7:39 கிடையாதுங்க, 7:29 மணி வரை அமாவாசை இருக்கின்றது. ஸோ அமாவாசை முடியுது அந்த நேரத்தில். இந்த சோடசக்கலை அப்படிங்கிறது அமாவாசை முடிந்து பிரதமை ஆரம்பமாகின்றது இல்லையா? அதில் பிரதமையோட முதல் 1 மணி நேரமும் அமாவாசையோட கடைசி 1 மணி நேரத்தையும் தான் நம்ம சோடசக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ நாளைக்கு 6:29 மணி முதல் 8:29 மணி வரை 6:29 AM to 8:29 AM மார்னிங் 2 hours. நாளைக்கு எல்லாருக்குமே வேலை இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, அவங்க ஆஃபீஸுக்கு போகிறவங்க, காலேஜு ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் காலையில் 6:29 உங்களுக்கு எப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரியை திரும்ப 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 நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் குளிச்சுட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேற ஒரு வண்டியில் ஓட்டாமல் நீங்கள் ஓட்டிட்டு போகாமல் பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் உச்சரிக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் வண்டியை ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய கவனம் அதில் தான் இருக்கணும். அப்பொழுது நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டாம். மற்றபடி வீட்டில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை உச்சரிக்கலாம். குளிக்க முடிஞ்சு காலையில் எங்களால் குளிக்க முடியும் அப்படின்னா தலை குளிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் நாளைக்கு உச்சரித்து அதனால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுதுன்னா, உங்களை விட அந்த கோடீஸ்வர யோகம் பெறக்கூடியவர் இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ஏன்னா குபேரர் அப்படிங்கிறவர் நமக்கு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானோட அருளும் நாளைக்கு நமக்கு அமோகமாக கிடைக்கும். ஏன்னா குரு அருள் இருந்தால் தான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையாகட்டும், குழந்தை பேராகட்டும், நல்ல படிப்பாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், தங்கம் சேருவதாகட்டும், அந்த சமூகத்தில் ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, இது எல்லாமே குருவோட அருள் இருந்தால் தான் ஒருத்தருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ குரு அருளோட குபேரர் அருள் கிடைக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்தில் இந்த ஒரு வரியை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிங்க. எத்தனை முறை உச்சரிக்கணும்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. முடிஞ்சவங்க நாளைக்கு காலையில் கொண்டை கடலை சுண்டல் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம். அல்லது மஞ்சள் நிற இனிப்புகள், கொண்டை கடலாம் எல்லாம் என்னால் ஊற வைக்க முடியாதுன்றவங்க ஜஸ்ட்டு ஒரு 4 லட்டு வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. வச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் உச்சரிங்க. அவ்வளவு கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க. சரி, இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் தம்ப்நெயில்ல 5 வினாடி தானே போட்டிருக்கிறீங்க. இந்த 2 மணி நேரத்தில் அந்த 5 வினாடி சரியாக எப்போ வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இதை நான் ஒவ்வொரு பதிவுலையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன் மேடம் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு 2 மணி நேரமும் சோடசக்கலை நேரம் இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. சோடசக்கலை அப்படிங்கிறது வெறும் 5 வினாடிகள் தான். இந்த மாதிரி மிக சக்தி வாய்ந்த நேரங்கள் எல்லாமே 5 வினாடிகள் மட்டும்தான். அதாவது ரொம்ப கம்மியான டைம் தான் வரும்.
ஸோ வந்து அது 5 வினாடி தான். அந்த 5 வினாடியில் திரிமூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமானோட 3 பேரும் இந்த உலகத்தில் யார் என்ன கேட்டாலும், நியாயமான கோரிக்கைகள் என்ன கேட்டாலும் அது அப்படியே நிறைவேறட்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை கொடுப்பார்களாம். அதனால் இந்த ஒரு வரியை நீங்கள் சொல்லும் பொழுது அமோகமான வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அது என்ன வரி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அந்த ஒரு லைனை பார்த்துட்டு அதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் சில விஷயங்களும் உங்களுக்காக நான் சொல்லவிருக்கிறேன். அந்த வரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாங்க. நாம் அனைவரும் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் இதுதாங்க. ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சூட்சுமமான மந்திரம்ங்க இது. அகத்தியர் நமக்கு அருளிய அந்த சோடச கலையில், அதாவது 16வது கலை அப்படின்னு சொல்லுவாங்க, சூட்சும கலை. அது 15 திதிகள் தான் இருக்குது. இது 16வதாக வரக்கூடியது தான் இந்த சோடச கலை. அந்த நேரத்தில் இந்த ஒரு மந்திரத்தை, அதுவும் நாளை வியாழக்கிழமை காலையில் குருஹோரையில் வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக இது நமக்கு பலன்களை அள்ளி கொடுக்கும். இதை வந்து நம்ம யாரெல்லாம் இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா பூஜை அறைக்கு போய் கூட நீங்கள் சொல்லலாம். முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சொல்லலாம். அப்படி இல்லை தீட்டு காலங்களில் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் வெளியிலே அமர்ந்து நீங்கள் வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே உங்களுடைய வேலையை பார்க்கலாம். சில பேர் வந்து இதை விட எனக்கு முக்கியமாக பணம் எனக்கு தேவையில்லை, அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு நடந்தால் போதும், குறிப்பாக இப்போ பசங்களோட படிப்பு பரீட்சையில் அவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருப்பங்களையும் இந்த நேரத்தில் கேட்கலாம். என்னெல்லாம் இப்போ என்னோடய பையன் வந்து இத்தனை மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும், இந்த காலேஜில் சீட்டு வாங்கணும், என்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கணும், அல்ல திருமணம் இந்த மாதத்தில் நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதையும் நீங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தில் தாராளமாக கேட்கலாம். நல்ல பலனை அள்ளித்தரக்கூடியது தான் இந்த சோடசக்கலை. அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு வசந்த நவராத்திரி 2026ஆம் ஆண்டோட வசந்த நவராத்திரியும் ஆரம்பமாகிறது. ஸோ நம்ம வந்து தொடர்ந்து 9 நாட்கள் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு, பூஜை கிடையாது, ஜஸ்ட் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.